நம்மாலலாம் ரொம்ப ஒரு ஆமா. சர்ச்சைக்குரிய ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட். அத வந்து இவ்ளோ நகைச்சுவையா, நையாண்டியா ஆ. எப்படி எடுத்திருக்கிறாருன்னு தெரியல. ஆமாமா. அது வந்து அவ் அ அதுக்குள்ள பாக்கியராஜ் சார் படமா இருக்கும். ஆ. ஆனா பெரிய அரசியல் பேசுனுச்சு. அதுல கிளைமாக்ஸ் கூட கிட்டத்தட்ட வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பாக்கியராஜ் சார் படம் மாரியே வந்து வெகுஜன மக்களுக்கு போய் ஈஸியா சேர்றது மாரியே கிளைமாக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா கத்தி மேல நடக்கிற மாரி ஒரு கதை சப்ஜெக்ட். திரைக்கதை. அதுல வந்து மியூசிக் வேற அவரு பிரமாதமான பாடல் போட்டிருந்தாரு. ம். ரொம்ப முக்கியமான படம். நீங்க நம்ம வளர்ந்து வர்ற திரைப்பட கலைஞர்களுக்கு, நம்பளுக்கு இப்ப நம்ம வந்து பாக்கியராஜ் சார் படத்த வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்க தேடி பார்த்துக்கலாம். திரைக்கதையில. ம், ம். எப்படி வந்து அந்த இடத்த வந்து கடந்து போற பெரிய முடிச்சு போட்டுருவாரு. ஓகே. அவிக்கவே முடியாத முடிச்ச போட்டுட்டு, அத வந்து கடக்கிறதுனா எப்படின்னா, இப்ப நம்பளுக்கெல்லாம் அவர தான் திரைக்கதை எழுதுறதுக்கு முன்னுதாரணமா சொல்லி, ம், நம்ம இப்ப பாக்கியராஜ் சார் படம் மாரி இறுக்கி முடிச்சு போட்டுருவோம். அவுக்குறதுக்கு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி தானே நம்ம வேலை செய்றோம். ம். அப்ப வந்து அது வந்து பெரிய மேதமை தன்மை. அது தமிழர்களுக்கு தமிழ் சினிமாவுல பாக்கியராஜ் சார் இருந்தது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஓகே. அது வந்து நம்பள மாரி இளைஞர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வரம் தான் அது. ஓகே. அவர் இருந்தது, அவரோட பணி புரிஞ்சது, அவர் கூட நம்ப சேர்ந்து வேலை செஞ்சதெல்லாம். ஓகே.